depreciation accountingல டிஎஸ் ரெட்டி புக்கில் illustration 9 பார்க்கலாம். illustration 9. ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் போகும். எல்லா ஒர்க்கிங்கையும் முதல்ல நீங்கள் சைடில் போட்டு காட்டுறேன். ஏன்னா இது illustration தான், ஆன்சரே கீழே இருக்குது. ஓகே, a company whose accounting year is the calendar year. சரி, calendar year என்ன மீனிங்? கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர், கரெக்ட்? ஸோ கேலண்டர் இயர்னா ஜனவரி டு டிசம்பர். ஓகே, பர்ச்சேஸ்ட் ஆன் 1/1/2013 மிஷின் ஃபார் 40,000. ஸோ ஒரு மிஷினுக்கும் நீங்கள் மிஷின் 1 போட்டுவாங்க, அடுத்தது வாங்கினா மிஷின் 2. ஸோ மிஷின் 1 1/1/2013 40,000. ஓகேயா? அடுத்தது பர்ச்சேஸ் ஃபர்தர் மிஷினரி ஆன் 1st October 2013 for 20,000. ஸோ மிஷின் 2 1st October 20,000. ஓகே, on 1st July 2014 for 10,000. So machine 3 on 1st July 2014 for 10,000. Okay, yeah. On 1st of July 2015, 1/4 of the machine. So 1/4 of the machine installed on 1/1/2013 on machine 1. So இந்த மாதிரி செல் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா மிஷின் 1 விற்றா M1 S1 போட்டுவாங்க, மிஷின் 2 செல் பண்ணால் M2 S2 போட்டுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு அதனுடைய டெப்ரிசியேஷன் என்ன, புக் வேல்யூ அண்ட் லாஸ் ஆர் ப்ராஃபிட் ஆர் சேல் கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, M1 S1. ஓகேயா, 1/4 செல் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் காஸ்ட் 10,000. ஏன்னா 40,000 1/4. ஓகே, ஃபார் 6800. ஓகே, on 17. ஓகே, கிளியர். ஓகே, தென் ஷோ த மெஷினரி அக்கௌண்ட் of the company for all the 3 years. ஓகே, 3 years போட சொல்கிறாங்க. அண்டர் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், அதாவது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஸோ depreciation is 10% WDV. ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ 2013 கணக்கு பார்க்கலாம். அதில் 2 பர்ச்சேஸ் பண்ணாங்க, 40,000 20,000. ஓகே, அது டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு மிஷினுக்கு 12 months, ஏன்னா ஃபஸ்ட் ஜனவரி வாங்கினாங்க. செகண்ட் மிஷினுக்கு ஃபஸ்ட்டு அக்டோபர் வாங்கினாங்க. ஸோ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 months. ஸோ 40,000 into 10% மிஷின் 1க்கு போட்டால் 4,000. ஓகே, மிஷின் 2க்கு 20,000 into 10% into 3/12, ஏன்னா 3 months தான், கரெக்டாக? அப்போ இது 20,000 10% 2,000 ரூபா. 2,000 ரூபாவில் 3/12 1/4. ஸோ 500 ரூபா. ஸோ 4500. ஓகேயா? ஸோ புக் வேல்யூ இஸ் 55,500. ஓகே, அடுத்தது 1720. இது வந்து 2014 கணக்கு. ஓகே, அதில் மிஷின் 3 வாங்கினாங்க 10,000. ஓகே, இப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸுக்கு 12 months. ஓகே, இந்த மிஷின் 3க்கு ஜூலை மந்த்னா 6 months. ஓகே, ஸோ 55,500 into 10% போட்டால் 5550 வரும், கரெக்ட்? ஓகே, தென் 10,000க்கு 10% 6/12, ஏன்னா 6 months. ஓகே, போட்டால் 1000 ரூபா 500 ரூபா. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 0. ஓகே, 6050. ஓகேயா? ஸோ புக் வேல்யூ 59,450. ஓகே, கிளியர். இப்போ 2015 கணக்கு. அதில் 1st January சோல்டு ஃபார் 6800. ஸோ அப்போ 1st January செல் பண்ணிட்டாங்க, அது என்ட்ரி போட்டாச்சு 6800. ஓகேயா? இப்போ அதுக்கு லாஸ் ஆர் ப்ராஃபிட் அண்ட் சேல் கண்டுபிடிக்கணும். ஸோ 10,000 இஸ் த காஸ்ட். 10,000 is the cost. ஓகே, 2013க்கு 10% depreciation 1,000, பேலன்ஸ் 9,000. 2014 10%னா 900, ஏன்னா WDV மெத்தட். 2015க்கு ஜூலை மாதம் விற்றதுனால, ஏன்னா இது வந்து இந்த மிஷின் செல் பண்ணதுக்கு. ஓகே, M1 S1க்கு 8100 into 10% into 6/12 போட்டால் 405. ஸோ 8505. ஸோ 8505 ஓகே 6800 விற்றுருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே இந்த 405 இருக்குல்ல, அதாவது கரண்ட் இயர், அதை இங்கே போட்டுருங்க. ஓகே, தட் மீன்ஸ் 6800 + 405 கூட்டினீங்கன்னா 7205 வரும். ஓகே, ஆனால் விற்றது வந்து 6800. இங்கே தப்பாக இருக்குது, ஒரு நிமிஷம்.
பை பேங்க் இல்லை அதாவது 8505 they sold it for 6800. ஓகே, இப்போ 5 0 ஓகே 5 1705 ஓ 8105 மைனஸ் பண்ணும். ஓகே, தப்பு பண்ணுறது பாருங்க, வெரி சாரிங்க, வெரி சாரி. மைனஸ் பண்ணால் 5 1 9 10 1 5 6 கரெக்ட் 7695. ஓகேயா? ஓகே, ஸோ 7695 is the book value at the date of sale. Okay, so sold for 6800, 59895. Okay, 895 is a loss. So very sorry. Okay, clear? Clear. Then depreciation for remaining எவ்வளோ வரும்? அப்போ இந்த புக் வேல்யூ எடுத்துடணும் 8100. அப்போ 15450 இதுதான் ஓப்பனிங் புக் வேல்யூ மைனஸ் 8100. இன்னும் WDVங்கிறதுனால இப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான் 3. ஓகே 51. கரெக்ட் கரெக்ட், சூப்பர். 51350க்கு 10% போட்டிங்கன்னா 5135. கிளியரா? திரும்ப சொல்கிறேன், இந்த ஓப்பனிங் புக் வேல்யூ ரெண்டாக பிரிங்க. ஒன்று 8100, அது M1S1. மிச்சம் இருக்கிறது 51350, அது காம்பினேஷன் ஆஃப் M1 M2 M3. ஓகேயா? அதுக்கு மொத்தம் தான் 10% வரும். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ க்ளோசிங் புக் வேல்யூ 46,215. ஓகேயா? ஸோ இது இல்லஸ்ட்ரேஷன் 9. ஸோ நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.